ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செம்மொழி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கொண்டக்கடலை வடை பார்ப்போம். ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஒரு கப்பு கருப்பு கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். முளை கட்டினது. முளை கட்டாத கொண்டக்கடலை வேணாலும் எடுத்துக்கலாம். வெள்ளை கொண்டக்கடலை வேணாலும் யூஸ் பண்ணலாம் கருப்பு கொண்டக்கடலைக்கு பதிலாக. இப்போ கொண்டக்கடலையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கங்க. நான் 5-6 சேர்த்துருக்கேன். 3 பல் பூண்டு, தேவையான அளவு உப்பு. இப்போ அதில் 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். லைட்டாக தண்ணி ஊற்றி அரைங்க. ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க. இப்போ ஓப்பன் பண்ணலாம். பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் அதுலேருந்து கொஞ்சமாக உருண்டை மாதிரி எடுத்து அது வடை மாதிரி தட்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துச்சுன்னா அதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இப்போ இதை மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே மாற்றி எடுத்து வச்சுட்டேன். இப்போ அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு கொத்தில் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பொடி பொடியோடு நறுக்கிக்கலாம். அதில் ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு கருவேப்பிலை பெருசாக இருக்கிறது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போ சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ வடை செய்ய ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக எடுத்து கையில் வச்சு தட்டினீங்கன்னா அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சுருங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி. 5 நிமிஷம் இருந்தால் போதும். டிஃப்ரெண்ட்டாக இது மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. கொண்டக்கடலையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க செய்யும். ரத்த சோகை இருக்கிறவங்க கொண்டக்கடலை எடுத்துக்கிட்டால் ரத்த சோகையே இருக்காது. புரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கும். அதனால் கொண்டக்கடலை எடுத்துக்க பாருங்கள். எண்ணெய் காஞ்சதும் இப்போ வடையை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஒன்று ஒன்றா சேருங்க. இப்போ பபிள்ஸ் எல்லாம் அடங்கட்டும். இப்போ நல்லாவே அடங்கிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்கும். எண்ணெயெல்லாம் குடிக்காத வடை. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் எல்லாத்தையுமே செஞ்சுட்டேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.